ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. இன்னைக்கான காரணம் என்ன, எஃப்ஐஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, டிஐஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, கோல்டு அண்ட் சில்வர் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 268 பாயிண்ட்ஸ் விழுந்து 1% கிட்ட டவுனில் இருக்குது. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 780 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ராப்பில் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான விஷயமானு கேட்டால் கிடையவே கிடையாது. இதுக்கான ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் மட்டும்தான் விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூஎஸ் மார்க்கெட், ஏஷியா மார்க்கெட் அப்படின்ட்டு எல்லா மார்க்கெட்டுமே டவுனில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 500+% வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறவங்களுக்கும் சரி, ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, என் பேச்சை கேட்காதவங்களுக்கும் சரி, வெனிசுலானால என்ன பண்ணாலும் அதே தான் இங்கேயும் பண்ணுவேன், 500% டேரிஃப் போடுவேன், இல்லைன்னா உங்களுடைய கண்ட்ரி உள்ள வந்து நான் வந்து வார் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ட்டு நிறைய வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்ட்டு ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு வேர்ல்டு வைட் மார்க்கெட்லாம் வந்து இவர் எப்படி வேணா பண்ணலாம், ஆல்ரெடி வந்து 50% கிட்ட டேரிஃப் போட்டிருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் எல்லாரும் பயந்துக்கிட்டு ஸ்டாக் எப்படி வேணா மூவ் ஆகலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று 1600 க்ரோஸ் விற்றுருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 க்ரோஸ் விற்றுருக்காங்க ஜான்வரி. அண்ட் நீங்கள் டிஐஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 க்ரோஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அவ்வளோ டிஐஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட் ஓரளவுக்கு தான் அதால் அப்சர்வ் பண்ண முடியும். லைக் 1000 க்ரோஸ் விற்றுருக்காங்க. இன்னும் பல பில்லியன்ஸ் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. அது செல் பண்ணிகிட்டே இருந்தால் இவங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இன்கேஸ் அப்சர்ப்ஷன் நின்றுடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப் கட் கீழே டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா பார்த்து அதை எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு கரன்சி மார்க்கெட்டில் வந்து 89-90 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனில் இருந்தது. கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து 1040 ருபீஸ் விழுந்திருக்கு. அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து 5000 டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெருசாக இன்னைக்கு எந்தெந்த செக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் டாப் கெய்னர்ஸில் இருக்கிறது மெட்டல் செக்டர் அண்ட் பேங்க் செக்டர். பட் இந்த டாப் கெய்னர்ஸ்ன்றது எப்போவுமே வந்து 1%, 2%, சம்டைம்ஸ் 3, 4, 10 வரையும் கூட போகும். பட் இன்னைக்கான டாப் கெய்னர்ஸோடைய மேக்ஸிமமே 0.64, 0.8 அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் எட்டர்னல்ஸ் இன்னைக்கு கெய்னர்ஸ்ல இருக்காங்க. பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ்ல இருக்கிறது நிறைய ஐடி கம்பெனிஸ் தான். டெக் மஹேந்திரா, விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்காங்க. ஐடி கம்பெனியாக ஆடி வாங்குதுன்னா நான் எப்பயும் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஐடி கம்பெனி எப்போவுமே அமெரிக்கன் பிஸ்னஸை நம்பி தான் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு சின்ன லைக் 1%, 0.5% வந்து இங்கே 2-3% ஐடி செக்டரில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ஐடி பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. அமெரிக்கா மட்டும் இல்லை, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லையும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் அதர் பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால அதில் ஏதாச்சும் சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் இதில் பயங்கரமான அடி வந்துட்டு இருக்கும். அண்ட் நேற்று நான் சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 30,000 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு 25,850 டச் ஆச்சு இன்னைக்கு எல்லோ. அண்ட் இங்கேருந்து நீங்கள் 30,000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறது, எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் கரெக்டான ஸ்டாக்ஸில் கரெக்டான டைமிங்கில் என்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் அவருடைய அப்டேட். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி வேணும், செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ப்ரீமியம் சர்வீஸில் வேணும் அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதை ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.